अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 5ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் திருநாள். அதுலேயும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, அஷ்டமி திதி. இன்றைய நாள் சாயங்காலம் 6:37 வரைக்கும் இருக்குது. நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. நம்ம எப்படியுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீராமன் பிறந்தது புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பகவானுடைய விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் திதிகளில் தான் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு ஆராதனைகள் செய்கிறோம். அதாவது அனுஷ்டானம்ங்கிறது திதிகளுக்கு உண்டு. அதாவது மனுஷங்களுக்கு நட்சத்திரம், இறந்தவர்களுக்கும் மகான்களுக்கும் சுவாமிகளுக்கும் திதி தான் நம்ம வழிபாடு எடுத்துப்போம். அப்படி பார்க்கும்பொழுது நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. பானகம், நீர், மோர் இது ரெண்டுத்தையும் நைவேத்தியம் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதை எல்லார் வீட்லேயும் ஒழிக்கணும். எல்லார் வீட்லேயுமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுனாங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆகும். புதன் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நல்ல படிப்பு வரும். நீங்கள் போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றி பெறணும். மாங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, படிக்கணும், இல்லைன்னு சொல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 11 தடவையான ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராமன் என்றால் புதன், ஜெயம் என்றால் செவ்வா. புதன் செவ்வானா படிப்பில் வெற்றி. சின்ன சின்ன சூக்ஷமங்கள்லாம் பெரியவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணாவே போகிறோம், எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எல்லார் வீட்லேயுமே ஸ்ரீராமன் வழிபாடு நாளைய தினம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும். லைஃப்பில் ஏகபத்னி விரதமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. சும்மா லெஸ்ஸி மாதிரி ஜாலியாக சாப்பிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. மெயினாக என்னென்னா அந்த எழுத்து குறைபாடுகள், எழுத்தில் பிழை, செக்கில் தப்பாக சைன் பண்ணுறது, ஒரு எக்ஸ்ட்ரா இக்கு போட்டுறது, எக்ஸ்ட்ரா 0 போட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர மற்றபடி பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. தைரியமாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். யாரெல்லாம் சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்மெண்ட் இருக்கையோ அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஏதோ பெருசாக சாதிக்க போகிறாங்க. அந்த சாதனையை புரியக்கூடிய நாளாக இன்றைய நாளை கூட இருக்கலாம். இன்றைய நாள் நிறைய பேருக்கு நற்செய்திகள் வரும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே ஓடக்கூடிய அற்புதமான நாள். பாராட்டு மழை குவியக்கூடிய நாளாக மேஷ ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. டாப்பாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம், காசு, துட்டு, மணி முழுக்க தனப்பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் அந்யோன்யம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் இருக்கும். ரொம்ப அதிகமாக பேச மாட்டீங்க. 2 லைன் பேசினாலும் அந்த 2 லைனில் பயங்கரமான அர்த்தங்கள் புதைந்து இருக்கும். அப்படியே அரெஸ்ட் ஆகிடுவாங்க மற்றவங்களாம். லீகல் பாயிண்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் பேச்சில் வர்ண ஜாலத்தை காட்டக்கூடிய, குடும்பத்தில் அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய, நல்ல நெய் போட்டு சாப்பிடக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் அஷ்டமி. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்து தான் பார்த்துக்கணும். சந்திரன் என்ற நட்சத்திரம் குருனா உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். ஹெல்த்து மட்டும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் கொடுத்துட்ருக்கும். என்ன பண்ணலாம்? மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக ராமானுஜர் வழிபாடு செய்வது, குருமார்களில் ரொம்ப முக்கியமாக ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று கருதப்படக்கூடிய ராமானுஜர் வழிபாடு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல், குழந்தைகளை பற்றி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் திருப்தி இருக்காது. இதுக்காக தான் சொல்கிறேன், குருமார்கள் வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறது. குருமார்கள் வழிபாடு செய்ய செய்ய மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத வருத்தங்கள் கிளியர் ஆகும். அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அமோகமான நாளாக மாறப்போகிறது. ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. அவர் எங்கேன்னு பார்த்தா உங்கள் ராசி லக்னத்திலேருந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. குழந்தைகளுக்காக நற்பணி, குழந்தைகளுக்காக செலவு, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, யூனிஃபார்மு, புக்கு, ஷூவு,
இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளை பற்றி ஒரு சின்ன வருத்தம், இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறோமே, இவன் நல்லா படிச்சிருவானா, இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம். அதில் குரு வந்து உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கறனால குழந்தைகள் மூலியமாக எந்த விதமான மன வருத்தமும் வராது அப்படிங்கிறது இந்த ஆண்டு சொல்லலாம். ஸோ அமோகமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பற்று இருக்கும் எல்லாத்துலேயுமே. இது நம்ம எப்படி பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்கில் இருக்கீங்களோ, டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்கீங்களோ, எழுத்தாளர்களாக யார் இருக்கீங்களோ, சொற்பொழிவாளர்களாக யார் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் பெரிய கௌரவத்தை தேடி கொடுக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஆசிரியர் வேலை கிடைக்கும், வங்கிகளில் வேலை கிடைக்கும், டெல்லராக போய் உட்காருவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் சூப்பராக இருக்கு. பாக்யஸ்தானம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுனாவே உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதுவும் புதன் வீட்டில் உட்காந்துருக்கு சந்திரன். சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு சூப்பராக அமைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது. யதார்த்தமான மனிதர்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் நிலைத்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் யதார்த்தமாக இருப்பீர்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, கூட இருக்கிறவனும் நல்லா இருப்பான், சந்தோஷமாக இருக்கும், ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அடுத்த 2 மாதத்துக்கு திருப்பதி ஏழுமலையான் தான் சரணாகதி. சரணாகதினா என்ன அர்த்தம்னா உங்கள் தலை ஒரு கால் பாதத்துக்கு போக வேண்டும், அதுதான் சரணாகதி. சரணம் ஆகதி, இதுதான் விஷயம். சந்தோஷம் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான். ராசியா நிறம் கிளிப்பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. அவர் அஷ்டமத்தில் உட்காந்துருந்தாலும் இன்னும் 2 மாதத்தில் குரு 9ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. ஃபுல் பவரில் இருக்க போகிறீங்க. ஃபுல் பவர். பாக்யஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் என்னென்ன வேலை பார்ப்பார் தெரியுமா? மனோதிடத்தை கொடுப்பார், அப்பா அம்மாவுடைய ஃபுல் தைரியத்தை கொடுப்பார், சப்போர்ட்டை கொடுப்பார், பிரயாணங்களில் வெற்றியை கொடுப்பார். எந்த விஷயத்துக்காக நீங்கள் பிரயாணப்படுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகி கொடுப்பார். 1 2 இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கப்படுது. நீங்கள் பிளான் பண்ணால் போகிறோம், அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான மாற்றங்கள், பெரிய ஏற்றங்கள் எல்லாம் கலந்த கலவையாக உங்களுக்கு இருக்கப்படுது. நிறைய விஷயங்கள் நடக்கும். நன்மதிப்பு மரியாதை 2மே கலந்த கலவையாக ஏற்படக்கூடிய அற்புதமான தருணம் இன்றைய நாள் ஏற்படப்படுது. ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் வயிற்றுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் கிளியர் ஆகிடும். சந்திரன் நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அது அஷ்டமத்தில் இருக்கும்போது எதிர்பாராத ஒரு கிஃப்ட்டு, ஒரு லாபம், வேலையில் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வருத்தம். நான் அப்போவே சொன்னேன், அவனுக்கு மட்டும் பண்ணேன், எனக்கு மட்டும் பண்ணவே இல்லை. இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்க கதைலாம் இப்போ பேசினா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த நாளில் வந்து இந்த மாதிரிலாம், அதாவது ரொம்ப காமெடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணி சண்டை போட மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் விட்டு கொடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சால் உபவாசம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக குருமார்களுக்கு உபவாசம் செய்வது. ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமிக்கு உபவாசம் செய்தால் குழந்தை பிராப்தம் ஏற்படும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளிலிருந்து 48 நாள் நீங்கள் வந்து சுவாமிக்கு கரெக்டாக மார்னிங் 4:45 4:45 காத்தால ராகவேந்திர சுவாமியுடைய ஃபோட்டோ வைங்க. ஹாலுக்கு சென்டரில் வைக்கணும். ஒரு பீடம் வச்சு ஹாலுக்கு சென்டரில் ராகவேந்திர சுவாமியுடைய ஃபோட்டோ வச்சு 2 நெய் விளக்கு ஏற்றி 9 சுத்து சுற்றிட்டு ஒரு சின்ன நைவேத்தியம், அதாவது பொட்டுக்கடல சக்கரை இருந்தால் கூட போதும், அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணாலும் பெரிய ஏற்றம். ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணாலும் சரி. விருச்சிகராசி நண்பர்களுக்கு அடுத்து 48 நாட்டில் பெரிய மாற்றம் கொடுக்கும். ஏன்னா குரு கரெக்டாக மாற போகிறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. உபவாசம் செய்யும் பொழுது அது நடக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். ஒரு சின்ன சஞ்சலம், சலசலப்பு, மன அமைதி இல்லாமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் காலி ஆகிடும். ஒரே விஷயத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கதவு திறந்துடும். அந்தளவுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நிறைய கூடி வரும்.
அந்த வாய்ப்புகள் தேடி வரதே பெரிய விஷயம். அது இன்றைய நாள் அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சப்தம பாவமாக கருதப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து சந்திர பலம் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு நேரடியாக வர்றதுனால இன்றைய நாள் பெண்களால் லாபம், பெண்களுக்கு அதிர்ஷ்டம். பட்டைய கலப்புறது. அதுவும் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணால் நடக்கும். சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐடி சர்வீசஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களில் ஒரு புது இனோவேஷன், புது டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணம் வரும். நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கனால மற்றவங்க ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த இன்ஹிபிஷன் இருக்காது, நான் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. இறங்கி போய் கற்றுக்கணுங்கிற எண்ணம் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கவும் செய்வீங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கடன் வேணும்னு கேட்டால் உடனடியாக கிடைக்கும். பேங்க் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு மன வருத்தம் மட்டும் கிடையாது, ஹெல்த்துமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் இருக்கும். மெயினாக கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் புதுசாக கற்றுக்கணுங்கிற எண்ணம் தேடி வரும். நல்ல ஸ்லோகங்கள் இப்போ நிறைய சம்மர் கிளாஸஸ் நடக்க போகிறது. சென்னை முழுக்க நடக்க போகிறது. நிறைய தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் சம்மர் கிளாஸ். என்ன சம்மர் கிளாஸ்ன்னு பார்த்தா ஸ்லோகங்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு குட்டி குட்டி ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கிளாஸ் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகள் கொண்டு போய் சேர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஷார்ட் ஆயிடுவாங்க. தயவுசெய்து நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க. நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்கள் தான் குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் சொன்னால் கேட்பாங்க. சந்திரன் என்ற நட்சத்திரம் குருவாக இருக்கனால இங்கே சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவங்களுக்கு ஈஸியாக ஏறும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் போதனை செய்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜேந்திர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேருக்கு இந்த நாள் ஆசிரியர்களுக்கு பொன்னான நாள். ஆசிரியர்களுக்கு பல பேருக்கு இந்த நாள் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். வெஹிக்கிள் லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றலாம், ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு தொழில் வேலைகளில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். கையிருப்பு பணம் சற்று அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, தனுசு மேஷம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் இந்த மாதிரி நாட்களில் எல்லாமே நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு குண்வந்தோ. ததாஸ்து. நன்றி.